இன்னைக்கு கிளாஸ் 10 என்சிஆர்டி மேக்ஸில் வந்து சாப்டர் 12 வந்து பார்க்கலாம். எக்ஸசைஸ் 12.2 சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். ஃபிஃப்த் சம் வந்து பார்க்கலாம். எ வெசல் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்வெர்டட் கோன். இட்ஸ் ஹைட் இஸ் 8 cm and the radius of its top, which is open 5 cm, it is filled with water up to brim. When lead shards each of the sphere of radius 0.5 cm drop out into the vessel, 1/4 of the water flows out. Find the number of lead shards dropped in the vessel. இப்போ வந்து இன்வெர்டட் கோனுங்கிறாங்க. ஸோ இன்வெர்டட் கோன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து வாட்டர் வந்து ஃபுல்லாக இருக்குது. இதோட ஹைட், இந்த ஹைட் ஆஃப் த கோன் வந்து, இந்த கோனோட ஹைட் வந்து 8 cm. இதோட ரேடியஸ் வந்து, இந்த கோனோட ரேடியஸ் வந்து 5 cm. இப்போ இதில் வந்து தண்ணி வந்து ஊற்றுறாங்க. இது வந்து அந்த பிரிம் வரைக்குமே வந்து தண்ணி ஊற்றுறாங்க. அதுக்கப்புறமா லெட் ஷார்ட்ஸ் வந்து போடுறாங்க. அப்போ லெட் ஷார்ட்ஸோட இது ரேடியஸ் என்ன அப்படின்னாக்கா, லெட் ஷார்ட்ஸ் வந்து போடுறாங்க. லெட் ஷார்ட்ஸோட ரேடியஸ் வந்து 0.5 cm. இதோட ரேடியஸ் வந்து 0.5 cm. இது நம்ம 1/2 cm எழுதிக்கலாம். ஏன்னா 0.25 10. ஸோ இதை நம்ம 1/2 cm நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம லெட் ஷார்ட்ஸ் போடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த தண்ணி வந்து வெளியில் விழுகுது. 1/4 ஆஃப் வாட்டர் வந்து வெளியில் வந்து விழுகுது. இப்போ நம்ம வந்து இந்த 1/4 ஆஃப் வாட்டர் வெளியில் விழுகும்போது, அப்போ எத்தனை லெட் ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க, அந்த வெசலில் வந்து போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் லெட் ஷார்ட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் flows out equal to volume of lead shard drop. எவ்வளோ வந்து நம்ம அந்த வெசலில் வந்து லெட் ஷார்ட்ஸ் வந்து போட்டோங்கிறது தான். இப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் எவ்வளோ வந்து வெளியில் விழுந்துருக்குங்கிறாங்க. 1/4 ஆஃப் வாட்டர் வந்து வெளியில் இதாக இருக்குது. அப்போ 1/4 ஆஃப் கோனோட வால்யூம். ஏன்னா கோனில் தானே கோன்லேருந்து தானே விழுகுது. அதுக்கப்புறமா எத்தனை லெட் ஷார்ட்ஸ் போட்டோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு எவ்வளோன்னு நமக்கு தெரியாது, அதனால நம்ம என்னு எழுதிக்கலாம். இன்ட்டு 1 லெட் ஷார்ட் வால்யூம். இது வந்து என்ன ஷேப்பில் இருக்குது? ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்குது. ஓகே, 1/4 இன்ட்டு கோனோட வால்யூம் வந்து 1/3 πRh ஈக்குவல் டு n இன்ட்டு, இது வந்து 1 லெட் ஷார்ட் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து 4/3 πR கியூபு. இங்கேயும் பை இங்கேயும் பை, ஸோ கேன்சல். 1/4 இன்ட்டு 1/3. ரேடியஸ், கோனோட ரேடியஸ் வந்து 5 cm. 5 இன்ட்டு 5 இன்ட்டு ஹைட் வந்து 8 cm ஈக்குவல் டு n இன்ட்டு 4/3. இதோட ரேடியஸ் வந்து 1/2ன்னு நம்ம எழுதி சொல்லியிருக்கோம். அப்போ தான் நமக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால இப்படி எழுதியிருக்கிறோம். ஈக்குவல் டு, இப்போ கேன்சல் பண்ணுறதை இங்கே கேன்சல் பண்ணுவோம். 2, இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல். இதில் வந்து 4 3s are 12. 5 இன்ட்டு 5 இன்ட்டு 8. இங்கே வந்து n இருக்குது. n இன்ட்டு மேலே வந்து 1 தான் இருக்குது. ஸோ 2, இங்கே 2, இங்கே வந்து πR கியூபில். ஸோ இதில் வந்து ஒரு 2 இருக்குது. அப்போ 3 2s are 6. இப்போ இந்த 1/6 நம்ம இங்கே எடுத்துடலாம். 5 இன்ட்டு 5 இன்ட்டு 8 இன்ட்டு இந்த 1/6 இங்கே வரும்போது டிவிஷன் வந்து இங்கே வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும் பை 12 ஈக்குவல் டு n. 6 1s are 2, இது 4, 5 5s are 25. 25 இன்ட்டு 4 100. அப்போ n ஈக்குவல் டு 100. அப்போ எவ்வளோ லெட் ஷார்ட்ஸ் வந்து உள்ளே போட்டிருக்கிறாங்க? 100 லெட் ஷார்ட்ஸ் வந்து உள்ளே போட்டிருக்கிறாங்க அந்த இன்வெர்டட் கோனில். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 10 என்சிஆர்டி மேக்ஸில் வந்து சாப்டர் 12 சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமில் எக்ஸசைஸ் 12.2ல் 6th சம் வந்து பார்க்கலாம்.
A solid iron pole consists of a cylinder of height 220 centimeter and base diameter 24 centimeter, which is surmounted by another cylinder of height 6 centimeter and radius 8 centimeter. Find the mass of the pole. Given that 1 centimeter square of iron has approximate 8 gram mass, use pi equal to 3.14. ஓகே, இப்போ வந்து சாலிட் அயன் போல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எந்த ஷேப்பில் இருக்குது? சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து இருக்குது. சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து ஒரு சாலிட் அயன் போல் வந்து இருக்குது. ஸோ இதோட ஹைட் வந்து என்னென்னா, ஹைட் வந்து 220 சென்டிமீட்டர். அதோட பேஸ் டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்னாக்க, பேஸ் டயாமீட்டர் வந்து 24 சென்டிமீட்டர். இப்போ which is surmounted by the another cylinder. இப்போ இந்த சிலிண்டருக்கு மேலே இன்னொரு ஒரு சிலிண்டர் வந்து இருக்குதுங்கிறாங்க. சர்மவுண்டர்னா அதுக்கு மேலே. அப்போ அதோட அந்த சிலிண்டரோடைய ஹைட் வந்து என்னன்னாக்கா, இதோட ஹைட் வந்து 60 சென்டிமீட்டர். இதோட ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர். இதோட ஹைட்டு வந்து 60 சென்டிமீட்டர். அப்போ நம்ம வந்து இந்த ஹைட்டை நம்ம வந்து இந்த சிலிண்டரோட ஹைட்டை நம்ம வந்து ஹெச், கேபிட்டல் ஹெச்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதோட ஹைட்டை வந்து நம்ம ஸ்மால் ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதோட டயாமீட்டர் வந்து டி, கேபிட்டல் டின்னு எடுத்துக்கலாம். அப்போ இதோட ரேடியஸ் வந்து என்னென்னா 24/2. இதை நம்ம வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். அப்போ இதோட ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த ரேடியஸை நம்ம வந்து ஸ்மால் ஆர்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து 8 சென்டிமீட்டர். இப்போ இதில் வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த இந்த அயன் போலோட மாஸ் தான் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. மாஸ் தான் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதை வந்து சிலிண்டர் 1, சிலிண்டர் 2ன்னு நம்ம எடுத்துக்கலாம். சிலிண்டர் 1 இதோட ரேடியஸ் வந்து நம்ம கேபிட்டல் ஆர்னு நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ 12 சென்டிமீட்டர். இதோட ஹைட்டு, இந்த சிலிண்டரோட இந்த அயன் போலோட ஹைட்டு வந்து 220 சென்டிமீட்டர். அதே மாதிரி சிலிண்டர் 2 இதுக்கு வந்து நம்ம ஸ்மால் ஆர்னு எடுத்துருக்குறோம். ஸோ அதோடைய ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர். அதோட ஹைட் வந்து 60 சென்டிமீட்டர். இப்போ இதோடைய நம்ம மாஸ் தான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் 1 ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் 2. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் 1 வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா வந்து பைஆர் ஸ்கொயர் ஹெச். அப்போ இதுக்கு நம்ம வந்து கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஹெச் இதுக்கு வந்து ஸ்மால் இது போட்டுக்கலாம், பைஆர் ஸ்கொயர் ஹெச். வால்யூம் ஆஃப் சிலிண்டரோடைய ஃபார்முலா வந்து பைஆர் ஸ்கொயர் ஹெச். இதில் வந்து பை வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியில் எடுத்துடலாம். ஆர் ஸ்கொயர் ஹெச் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஹெச். பையோட வேல்யூ வந்து அவங்களே வந்து 3.14ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ இதோடைய ஆர் ஸ்கொயருங்கிறது இங்கே வந்து 12 ஸ்கொயரு இன்ட்டு ஹெச் வந்து 220 ப்ளஸ் இதோட ஆர் ஸ்கொயர் ரேடியஸ் வந்து 8 ஸ்கொயரு இன்ட்டு ஹைட் வந்து 60. இப்போ 3.14 144 into 220 plus 64 into 60. இப்போ இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். 144 into 22 4 2s are 8 8 2 16 10 11 3 1 6 8 0. இப்போ 6 4s are 64 6 1 6 4s are 24 36 38 0. அப்போ
3840. இப்போ இதையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். டுவெல் 13 14 15 4 5 3 5 520. அப்போ 3.14 equal to 35520. இப்போ இதையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 3552 314. 4 2s are 8, 5 4s are 22, 22, 4 3s are 12, 13 14, 2 5 5 3, 3 2s are 6, 5 3s are 15, 16, 3 3s are 9, 10, 2 11 13 10 14 15 9 10 11. இதில் ஆல்ரெடி ஒரு 0 இருக்குது. அப்போ இது வந்து 2 இது தள்ளி நம்ம வைக்கணும். ஸோ இப்படி வச்சாச்சுன்னா இதோட ஆன்சர் வந்து இதோடைய ஆன்சர் பின்னாடி எடுத்து எழுதுகிறேன். 1152.8 அந்த 0 விட்டுறலாம். ஸோ இதோட இது வந்து 111,532.8 சென்டிமீட்டர் கியூப். இதோட வேல்யூம் வந்து இதுதான். இப்போ இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா given 1 centimeter square of iron has approximate 8 gram of mass. அப்போ 8 gram of massக்கு வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ 1 centimeter கியூபுக்கு வந்து 8 gram of mass. அப்போ இதோட இதை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். 11532.8 into 8. இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடச்சிரும். எயிட் 8s are 64, 16, 17 18 19 20 21 22 24 25 26, 5 8s are 40 42 12 9 8. அப்போ 8 9 2 2 6 2 4 கிராம். இதை நம்ம வந்து கிலோகிராமுக்கு வேணால் நம்ம கொண்டுட்டு வரலாம். லாஸ்ட்லேருந்து ஒரு இது தள்ளி வச்சுட்டு 2.4/1000. இதை நம்ம வந்து கேஜிக்கு கொண்டுட்டு வந்துடலாம். இது 2 பண்ணணும். அதுக்கப்புறம் இது பண்ணணும் 6000, அப்புறம் 2000 இப்படி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ 892.2624 கேஜி. நம்ம இதை வந்து கேஜிக்கு வேணால் கொண்டுட்டு வந்துக்கலாம். இதுதான் இதோட ஆன்சர். அதாவது ஒரு சாலிட் அயன் கோல் இருக்குது, அதில் வந்து சர்மவுண்டட் அந்த ஒரு சிலிண்டரும் இருக்குது. ஸோ அதோட ஹெச் வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம கேபிட்டல் இது கொடுத்துக்கிறோம், இதுக்கு வந்து நம்ம ஸ்மால் இது கொடுத்துக்கிறோம். இப்போ சிலிண்டர் 1 சிலிண்டர் 2 நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணி அப்புறம் 8 கிராம் ஆஃப் மாஸோடு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும்.
Next is 7th sum. A solid consisting of a right circular cone of height 120 cm and a radius 60 cm standing on a hemisphere of radius 60 cm is placed upright in a right circular cylinder full of water such that it touches the bottom. Find the volume of water left in the cylinder. If the radius of cylinder is 60 cm, height is 180 cm. இப்போ இதில் வந்து ஒரு சாலிட் இருக்குது. அந்த சாலிட் இதில் வந்து ஒரு ரைட் சர்க்குலர் கோன் இருக்குது. அதில் வந்து பேஸ் சர்மவுண்டட் பை த இதில் ஹெமிஸ்பியருக்கு மேலே தான் வந்து இந்த கோன் வந்து இருக்குது. அது வந்து இந்த சாலிட் இந்த சிலிண்டர் ஷேப் இந்த சாலிடில் தான் வந்து இருக்குது. அதாவது ஒரு ரைட் சர்க்குலர் கோன். இந்த கோன் வந்து இந்த ஹெமிஸ்பியருக்கு மேலே தான் வந்து இந்த கோன் வந்து பிளேஸ் ஆகிருக்குது. அப்போ இந்த கோனுடைய ஹைட் வந்து என்னென்னா, இந்த கோனுடைய ஹைட் வந்து 120 சென்டிமீட்டர். இந்த கோனுடைய ரேடியஸ் என்னென்னா 60 சென்டிமீட்டர். இந்த ரைட் சர்க்குலர் கோனு, இந்த கோனுடைய ஹைட் வந்து 120 சென்டிமீட்டர். அதோடைய ரேடியஸ் இதுதான் கோனு. ஸோ இதோட ஹைட் வந்து 120 சென்டிமீட்டர், இதோட ரேடியஸ் வந்து 60 சென்டிமீட்டர். அது வந்து ஹெமிஸ்பியருக்கு மேலே வந்து இருக்குது. இப்போ இந்த ஹெமிஸ்பியரோடைய ரேடியஸும் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இந்த ஹெமிஸ்பியரோடைய ரேடியஸும் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, 60 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ கோனோடைய ரேடியஸும் 60 தான், ஹெமிஸ்பியரோடைய ரேடியஸும் வந்து 60 தான். இப்போ இந்த கோனை வந்து எதில் வந்து வைக்கிறாங்கன்னா, ஒரு சிலிண்டரில் வந்து வைக்கிறாங்க. இந்த கோன் அந்த ஹெமிஸ்பியருக்கு மேலே உள்ள கோனை வந்து அப்படியே சிலிண்டரில் எடுத்து வைக்கிறாங்க. சிலிண்டர், கோனு, ஹெமிஸ்பியர். அப்போ இதில் இதாக இருக்குது. இப்போ இந்த சிலிண்டர் வந்து ஃபுல் ஆஃப் வாட்டர். இந்த சிலிண்டரில் வந்து இதில் ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. இந்த சிலிண்டரோடைய ஹைட்டு என்னன்னா 180. இந்த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் வந்து 60 சென்டிமீட்டர், ஹைட்டு வந்து 180 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இன் த சிலிண்டர். இந்த கோனை வந்து இந்த சிலிண்டரில் வச்சதுக்கு அப்புறமா இதில் வந்து இந்த கோனை வந்து இந்த சிலிண்டரில் வச்சதுக்கப்புறமா அதில் வாட்டரோட லெவல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இன் த சிலிண்டர் இஃப் த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 60 சென்டிமீட்டர், ஹைட் இஸ் 180 சென்டிமீட்டர். அப்போ இந்த சிலிண்டருடைய ஹைட் எவ்வளோ அப்படின்னா 180 சென்டிமீட்டர். அப்போ இதை நம்ம வந்து கேபிட்டல் ஹெச்ன்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக வந்து வாட்டர் தான் இருக்குது. இதோட ரேடியஸ் வந்து இந்த சிலிண்டருடைய ரேடியஸ் வந்து 60 சென்டிமீட்டர். இப்போ இந்த கோனை வந்து இந்த சிலிண்டரில் வச்சதுக்கப்புறமா ரிமைனிங் வந்து எவ்வளோ வாட்டர் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட். இப்போ இதில் எல்லாமே நம்ம வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க, இந்த சிலிண்டரு, ஹெமிஸ்பியர், கோன் இதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் வாட்டர் எவ்வளோன்னு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் மைனஸ் ஃபஸ்ட்டு வந்து சிலிண்டர், நெக்ஸ்ட்டு வந்து கோனு, அதுக்கப்புறம் ஹெமிஸ்பியர். அப்போ வால்யூம் ஆஃப் கோன் மைனஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். இதோட ஃபார்முலாஸ்லாம் நல்லா படித்தாதான் நமக்கு போட முடியும். இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டரோடைய ஃபார்முலா வந்து πr²h. இந்த சிலிண்டரோடைய இது நம்ம வந்து கேபிட்டல் ஆர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதோட ஹைட்டை வந்து நம்ம ஹெச்ன்னு வந்து எடுத்துக்கலாம். மைனஸ் வால்யூம் ஆஃப் கோன் வந்து 1/3 πr²h மைனஸ் ஹெமிஸ்பியரோடது வந்து 2/3 πr³. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து πr²h, வால்யூம் ஆஃப் கோன் வந்து 1/3 πr²h, இது வந்து 2/3 πr³. இப்போ பையோட வேல்யூ வந்து 22/7 r². இதோட சிலிண்டரோடைய ஹைட் வந்து எவ்வளோ, ஆர் வந்து 60. அப்போ 60 × 60, இதோட ஹைட்டு வந்து 180. ஸோ எல்லா இதோடைய ஹைட்டு இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து எழுதினா தான் நமக்கு வந்து எழுத முடியும்.
இப்போ கோனுடைய ஹைட் வந்து 120, இதோடைய கோனுடைய ரேடியஸ் வந்து 60. நெக்ஸ்ட்டு வந்து சிலிண்டருடைய ரேடியஸ் வந்து இவ்வளோ, சிலிண்டருடைய ஹைட் வந்து இவ்வளோ நமக்கு எழுதினா தான் நம்மளால் எழுத முடியும். நெக்ஸ்ட்டு 1/3 22/7, இதோடைய ரேடியஸும் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. இது என்னது, கோனுடைய ரேடியஸ் வந்து 60 தான். ஸோ 60 into 60 into 120, கோனுடைய ஹைட் வந்து 120 மைனஸ் 2/3 22/7 into ஹெமிஸ்பியரோடைய ரேடியஸும் நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், 60ன்னு சொல்லிட்டோம். ஸ்டாண்டிங் இன் ஏ ஹெமிஸ்பியரோடைய ரேடியஸும் வந்து 60. அப்போ 60 into 60 into 60 2/3 πr கியூப் தானே, அதனால். இப்போ இதில் வந்து 22/7 into 60, இது வந்து இந்த 3 இதுலேயுமே வந்து சேமாக தான் இருக்குது. 22/7 into 60 into 60 இதுலேயும் காமனாக இருக்குது, இதுலேயும் வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பேலன்ஸ் மட்டும் இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து 180 தான் இருக்குது, மைனஸ் இதில் வந்து ஒரு 1/3 into 180 120 இருக்குது, மைனஸ் இதில் வந்து 2/3 into 60 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். இப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம், இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 22/7 into 60 into 60னா 3600ன்னு ஆயிரும். அப்புறம் 180 மைனஸ் 40 2 2s are 4, அப்போ இது 40 மைனஸ் 40. இப்போ 22/7 into 3600, இதில் வந்து 180, இதில் 40யும் வந்து 80, அப்போ 180 மைனஸ் 100ன்னு ஆயிருமா. இப்போ 22/7 into 3600 by 180 மைனஸ் 100 வந்து 18 ஆயிரும். சாரி, 40 மைனஸ் 40 80, ஓகேவா. அப்போ 180 மைனஸ் 80 வந்து 100. 22/7 into 3000 இப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். 12 13 6 9 7, அப்போ 7 9 2 4 zeros வரும் by 7. இப்போ இதையும் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். 7 9 2 7 1s are 7 9 7 1s are 7 2 7 3s are 21 7 2s are 14 6 7 சரி, இது வந்து 7 1s are தானே, 7 2 இப்படி வரும். 7 1s are 7 3, நெக்ஸ்ட்டு 7 4s are 28, இங்கே 2, அப்புறம் 0னா 7 2s are 14, இங்கே 6 வரும், அப்புறம் 7 8 0.5ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 113142.8.5ன்னு வரும் டிவைட் பண்ணனா. இப்போ இது வந்து வால்யூம், இது வந்து சென்டிமீட்டர் கியூப்னு வரும். இப்போ இவ்வளோ தூரம் வர்றதுனால இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டரா, 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர், அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1/100 மீட்டர். ஸோ இது வந்து
1 சென்டிமீட்டருக்கு தான் 1/100 மீட்டர். இங்கே கியூபுங்கிறதுனால 1/100 இன்ட்டு 1/100 இன்ட்டு 1/100 நம்ம எடுத்துக்கணும். 1/100 இன்ட்டு 1/100 இன்ட்டு 1/100. அப்போ இங்கே 6 zeros இருக்குது. அப்போ இதிலிருந்து 1 2 3 4 5 6. அப்போ 1.314 மீட்டர் கியூப்னு நம்ம எழுதிக்கலாம். ரொம்ப எழுதணும்னா சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். 1.314 மீட்டர் கியூப்னு நம்ம எடுத்துக்கலாம். Next, 8th sum. A spherical glass vessel has a cylindrical neck 8 cm long, 2 cm in diameter. The diameter of spherical part is 8.5 cm. By measuring the amount of water it holds, a child finds its volume to be 345 cm cube. Check whether she is correct, taking above as inside measurement pi equal to 3.14. இப்போ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெரிக்கல் கிளாஸ் வெசல் வந்து இருக்குதுங்கிறாங்க. அப்போ ஸ்பெரிக்கல் கிளாஸ் வெசல்னால் அது எப்படி இருக்கும்னா ஸ்பியர் ஷேப் இப்படி தான் இருக்கும். ஸ்பெரிக்கல்னால் இந்த ஸ்பியர் ஷேப்னா இப்படி தானே இருக்கும். ஸோ அதில் வந்து சிலிண்ட்ரிக்கல் நெக் இருக்குங்கிறாங்க. இந்த ஸ்பெரிக்கல் வெசலில் வந்து சிலிண்ட்ரிக்கல் நெக் இருக்குது. இப்போ இந்த ஸ்பெரிக்கல் கிளாஸ் வெசலில் வந்து அதோட அந்த சிலிண்ட்ரிக்கல் நெக் இது வந்து அந்த நெக்கோட அந்த லாங்னா ஹைட்டு. அப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் நெக்கு இந்த இது இருக்குல்ல இதோட ஹைட்டு வந்து எவ்வளோங்கிறாங்கன்னா 8 சென்டிமீட்டர். அதுதான் அதோட லென்த்து. அதோட டயாமீட்டர் என்னன்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் நெக்கோட டயாமீட்டர் வந்து 2 சென்டிமீட்டர். இந்த டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் பார்ட் இது தானே ஸ்பெரிக்கல் பார்ட். இதோட டயாமீட்டர் வந்து எவ்வளோ 8.5 சென்டிமீட்டர். இதோட டயாமீட்டர் வந்து அதாவது ஸ்பெரிக்கல் பார்ட்டோட டயாமீட்டர் வந்து 8.5 சென்டிமீட்டர். இதில் வந்து இந்த இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு சைல்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதோட வால்யூம் இதோட கெப்பாசிட்டி வந்து 345 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம வந்து கரெக்டாக இல்லை தப்பா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி சொல்லணும். இப்போ வால்யூம் ஆஃப் வெசல் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். இப்போ இந்த ஸ்பியரோடைய டயாமீட்டர்லாம் எழுதிக்கலாம். ஸ்பியரோட டயாமீட்டர் வந்து ஸ்பியரோட டயாமீட்டர் 8.5 சென்டிமீட்டர். அப்போ அதோட ரேடியஸ் வந்து டயாமீட்டர் பை 2. அப்போ 8.5/2 சென்டிமீட்டர். இப்போ சிலிண்டரோட இது வந்து சிலிண்டரோட டயாமீட்டர் வந்து 2 சென்டிமீட்டர். அப்போ அதோட ரேடியஸ் வந்து டயாமீட்டர் பை 2. அப்போ 2/2 ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். இதோட ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுவோம். வால்யூம் ஆஃப் வெசல் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா வந்து 4/3 πr கியூப் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து πr ஸ்கொயர் ஹெச். இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். 4/3 பையோட வேல்யூ வந்து என்ன எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க 3.14ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆர் வந்து 8.5/2 8.5/2 ஆர் கியூபுங்கிறதுனால 8.5/2 ப்ளஸ் πr ஸ்கொயர் ஹெச். சிலிண்டரோட இது வந்து πr ஸ்கொயர் ஹெச். அப்போ பையோட வேல்யூ 3.14
இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு ரேடியஸ் வந்து 1 தானே, ஹைட் வந்து 8. ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2வும் இதுவும் கேன்சல், இந்த 2வும் இதுவும் கேன்சல். இப்போ இந்த 2வும் இதுவும் 2 15s are 30, இதில் ஒரு 7. அப்போ இதில் வந்து 2 பாயிண்ட் தள்ளி வைக்கணும். அப்போ 1.57. ஸோ இதெல்லாம் நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ 1.57 இன்ட்டு 8.5 இன்ட்டு 8.5 இன்ட்டு 8.5 டிவைடட் பை இதில் ஒரு 3 மட்டும் இருக்குது, ப்ளஸ் 3.14. இது எல்லாமே 1, அதனால் அது போட வேணாம். இன்ட்டு 8. இதையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். 1.57 இன்ட்டு 8.5, 7 5s are 35, 25 26 27 28, 7 7 8s are 56, 5 5s are 40 45, 4 12 12 13 14 12 13 3. அப்போ இதுலேருந்து ஒரு 2, இதுலேருந்து ஒன்றுனா நம்ம வந்து 3 ஸ்டெப் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ 13.345. இப்போ இதையும் நம்ம இப்போ இது ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். எயிட் பாயிண்ட் ஃபைவ் 5 5s are 25, 42, 5 8s are 40, 8 8s are 64, 68, 2 12 7. அப்போ இங்கேருந்து ஒரு பாயிண்ட், இங்கேருந்து ஒரு பாயிண்ட். அப்போ 72.25 by 3 ப்ளஸ் இப்போ 314 இன்ட்டு 8. இதை வேறு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 4 8s are 32, 8 9 10 9 10 11 24 25. அப்போ இதுலேருந்து 2 இது தள்ளி வைக்கணும். அப்போ 25.12. இப்போ இதையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். இது கொஞ்சம் லாங் இதுதான், இருந்தாலும் பண்ணலாம். 13.345 7225. 5 5s are 25, 5 4s are 20 22, 5 3s are 15 17, 5 3s are 15 16, 5s are 5. சரி, இங்கே காமிக்கவே இல்லை பாருங்கள். 5 5s are 25, 5 4s are 20, இதெல்லாம் போட்டாச்சு. 5 1s are 5 6, 5 2s are 10, 4 2s are 8 9, 3 2s are 6, 3 2s are 6. சரி, 2 1s are 2. இதுதான் அப்படியே இங்கேயும் வரும், ஏன்னா அதுவும் 2 தானே. 9 6 6 2. 7 5s are 35, 3. 7 4s are 28, 29 30 31 31. 7 3s are 21, 23 24 25. 7 3s are 21, 22 23 24. 7 3s are 21 23 20. 7 3s are 21 22 23. 7s are 7 8 9. இப்போ இது எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணுவோம். 2 16 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 27 12 18 19 20 21 10 12 14 5 6 9. ஸோ இதிலேருந்து ஒரு 3 இது தள்ளி வைக்கணும், இதிலேருந்து ஒரு 5 இது தள்ளி வைக்கணும். 1 2 3 4 5. அப்போ 964.17625 by 3 ப்ளஸ் 25.12. இப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணணும்.
964. இதில் நம்ம வந்து 964.17 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 964.17/3 + 25.2 எடுத்துக்கலாம். 3 3s are 9, 3 5s are 15, 3 4s are 12, 2 7s are 3 3s are 9. Okay. 3 2s are 6. Okay. 4 na 3 1s are 3. அப்போ இங்கே 1 வரும். 3 3s are 9. 3 9s are. அப்போ 321.3 + 25.12. இப்போ இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். 39 + 25.11, 4 5, 6 4, 346.51 cm3. ஸோ அந்த இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 345 cm3 அந்த சைல்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் 346 cm3 வருது. அப்போது த சைல்டு இஸ் இன்கரெக்ட். அவங்க சொன்ன வேல்யூ வந்து தப்பு.